வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த டிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரேவி. இது இன்ஸ்டன்ட் கிரேவினா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போது வேலைக்கு போகிறவங்களாம் வந்து வெஜிடபிள் இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இது வெறும் கிரேவியை மட்டும் செஞ்சு கிடக்குன்னு செஞ்சு நம்ம ஆஃபீஸுக்கு கட்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான் இது. இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: அரைச்ச வெங்காயம் 3 நம்பர் 150 கிராம், திருகின தேங்காய் 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தனியா 3 டீஸ்பூன், முழு மிளகு 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு அரை டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1 நம்பர், கருவேப்பிலை 3 டீஸ்பூன், புளி பேஸ்ட் 50 கிராம், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தனியா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டீஸ்பூன் தாங்க, டேபிள் ஸ்பூன் கிடையாது. டீஸ்பூனில் தான் நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. கருப்பு மிளகு முழு மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 1 ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. இதுலேருந்து ஒரு வாசனை வந்து கமகமன்னு வருங்க. அந்த வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. லைட்டாக கலர் மாறும். இந்த பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி கலர் மாறின உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் திருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அப்படியே வதக்குனீங்கன்னா இது ஒரு பொன்னிறமாக வருங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்படியே உதிரியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதையும் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா திக்காக அரைச்சிங்க. அதாவது எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் புளி பேஸ்ட்டு 50 ml நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது டிஷ்ஷுக்கு நடுவில் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு இந்த கடுகு பொரியிறதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக பொரியும். பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் 1 நம்பர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இதில் 1 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைச்சிங்கன்னா தெரிக்கும். நம்ம எண்ணெயில் போட சொல்ல திக்காக இருந்தால் தெரிக்காது. இதில் இருக்க வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் 3 நம்பர் வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தீங்களா 150 கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கலர் மாறும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இதுக்கு நடுவில் கருவேப்பிலை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. இது திக்காக தாங்க இருக்கும். இது என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலா இருக்க ரா ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே போவோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா 300 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அந்த தண்ணி வந்து நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கிரேவி மாரி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு எவ்வளோ வேணுமோ அதை டேஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். அப்படி பிரிஞ்சு வரலன்னா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிகிற வரைக்கும். எண்ணெய் பிரிஞ்சாதான் இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு நல்லா பக்கா டேஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தாய்நாட்டு சமையலில் உங்களுக்காக இன்ஸ்டன்ட் கிரேவி எப்படி செய்யணுன்றது சொல்லி காமிச்சிருக்கேன். இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.